100 நாள்ல வர வேண்டிய மனுஷன் 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கானேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? நான் இங்க வந்ததுக்காக வெட்கப்படுறேன். என்ன மாதிரி இருக்கு? நமக்கு எவ்வளவு சுயநலம், திமிர், போலித்தனம், பேராசை, அநியாயம் இருக்கு. இப்படி ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பிராண்டட் சூட் போட்டுக்கிட்டு ஃபிளைட்ல சுத்திக்கிட்டு சுட்டரிக்கிற வெயில்ல சுத்துறவனுடைய நன்மைக்காகவும் உடம்புல ஒட்டு துணி இல்லாதவனுடைய சுகத்துக்காகவும் கால்ல செருப்பு கூட போட முடியாதவனுடைய சௌகரியத்துக்காக பேசிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு பசியோட கொடுமை பத்தி தெரியும்? 2 நாள் பசியோட இருந்திருக்கீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பசிக்காக நான் சொன்ன போய் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. தள்ளுப்பா, எவ்வளவு நேரம்? ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. உங்ககிட்ட ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்களேன். மேகத்தின் சூழ்ச்சியில் நிலவும் மறைந்தானா, விடியலை தந்திட சூரியன் மறைந்தானா, நல்லவர் வாழ்க்கை மாறும் நேரம் கனவை கலைத்தது யாரு, மங்கள தீபம் ஏற்றும் போது காற்றை அனுப்பியதாரு, நியாயம். இந்த பந்தம், பணம், பொறுப்பு, அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்காத சந்தோஷம் ஒருத்தங்க பசிய தீர்த்தப்ப எனக்கு கிடைச்சது. தெய்வத்தை தேடி என்ன பயணிக்க வச்சது. அந்த நீண்ட பயணத்துல எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை. ஆமா, அவன் தோத்தா. உங்களை மாதிரி மனுஷங்களை நம்பி தான் உயிரையே படைய வச்சு தோத்தா. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நியாயத்துக்காக போராடி தோத்தா. தான் உயிரே போனாலும் தர்மம் தான் பெருசுன்னு நம்பி தோத்தா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஆச்சரியமா இருக்கா? ஒரு ஆடை வெட்டுற மாதிரி அவனை வெட்டினாலும் தன்னை நம்புறவங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் போறான்னா. ஆட்டோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போ. சரிங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம், கலெக்டர் ஆபீஸ்க்கு போகணும். இப்ப ஹாஸ்பிட்டல் போறோம்னா அவன் உயிரே போயிடும். நான் கலெக்டர் ஆபீஸ்க்கு போலன்னா அங்க நிறைய பேரோட உயிர் போயிடும். ப்ளீஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு மனுஷன். ஆனா அந்த ஊர் மக்களுக்கு அவன் தெய்வம். பரசுராமன் அபய் ஆயிட்டான். ரகுராம், ஆதித்யராம், நட்சத்திராம், அபயராம். இப்படி நம்ம பேர்ல மட்டும் ராம இருக்கிறது முக்கியம் இல்ல, நம்மளுடைய செயல்கள்ல ராம இருக்கணும். உரிமையை விட பொறுப்பு தான் மேலானதுங்கிறது ராமர் தத்துவம். எல்லா கஷ்டத்திலையும் சேர்ந்து பயணிக்கணுங்கிறது சீதை தத்துவம். குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்துக்கணுங்கிறது லட்சுமண தத்துவம். நம்பனவங்களுக்காக எதை வேணாலும் சாதிக்கிறது ஆஞ்சநேய தத்துவம். இப்படி எல்லா தத்துவங்களையும் கடைபிடிச்சு மனசால, வாழ்க்கையால, செயலால நிரூபிச்ச புருஷோத்தமன் அவன். அண்ணன் காட்டுக்கே போனாலும் அவர் செருப்பை வச்சு நாட்டாண்ட தம்பியை பத்தி கேள்விப்பட்டிருக்க. இப்ப நேர்ல பார்த்துட்டேன்டா. நான் யார்கிட்டயாவது என் மனசார மன்னிப்பு கேட்கணும்னா அது உன்கிட்ட தான் வசு. என்ன மன்னிச்சிரு. என் ஓட்டை என் மூத்த பையன் ரச்சித்ராமுக்கு சிஇஓவா தேர்ந்தெடுக்க போடுறேன். பிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு புது சிஇஓவா மிஸ்டர் ரக்ஷித் ராம யுனானிமஸா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு.
99 ரன்ஸ்ல அவுட் ஆனாலும் மேட்சை ஜெயிக்க வைக்கிறவனுக்கு தாண்டா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுப்பாங்க. சாரிம்மா. ஒரு தரம், இரண்டாம் தரம், மூணா நீ எங்கடா இங்க? ஹலோ, நமக்கு தெரிஞ்ச பையன் தான், நான் பேசிக்கிறேன். யூ டோன்ட் வரி. வா, வாடா. எங்க வந்த? என்ன கெட்டப் இது? ஏதோ ஒரு வாட்டி உன்னை சேவ் பண்ணிட்டேன். சும்மா உன்னை என்னால் சேவ் பண்ணிட்டு இருக்கலாம் முடியாது. முதல்ல இந்த டிராமா கம்பெனிக்காரங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பி வை. ஏதோ ஒரு நல்ல நேரம் நான் இங்க இருக்கேன். இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நான் உன்னை சேவ் பண்றது, சரியா? சார், லோன் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. So we can cancel the auction. லோன் மொத்தமும் கிளியர் ஆயிடுச்சா? ஒரே வாட்டி இவனால எப்படி கட்ட முடியும்? உங்களை யாரும் நல்லா ஏமாத்துறாங்க, நீங்க நம்பாதீங்க. நான் தான் சொல்றேன்ல, ஐ டேக் கேர் எவ்ரிதிங். டேய், என்ன விடுங்கடா. எனக்கு பிஸ்கட் போடுறியா? உன்னை பத்தி நான் சிஐ கிட்ட சொல்றேனா இல்லையான்னு பாரு. ஐ வில் டேக் கேர் எவ்ரிதிங். என் சின்ன வாழ்க்கையில ஒரு பெரிய வேலை இருக்கு. அதுல சேர்ந்துக்கிறியா? என்ன யோசிக்கிற? இந்த வானமும் பூமியும் ஒண்ணு சேருமான்னு யோசிக்கிறேன். வானமும் பூமியும் எப்பவும் நேருக்கு நேரா ஒன்னாதான் இருக்கும். இந்த நேரத்துல இவன் எங்க போறான்? ஹாப்பி பர்த்டே. ஏதோ ஒரு சின்ன கிராமம், சுத்தி வெத்து வெட்டுங்க, சந்தேகம் வராத மாதிரி, சாட்சி இல்லாத மாதிரி நல்லாவே செட் பண்ணி வச்சிருக்கான். இந்த வீடியோ எங்கிருந்து வந்துச்சு, யார் போஸ்ட் பண்ணாங்கங்கிறது எனக்கு இமீடியட்டா தெரிஞ்சாகணும். இது வைரலான வீடியோ மேடம். இதோட சோர்ஸ் வீடியோவும் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் மேடம். We just got 24 hours. ஓகே மேம். அவன் லொகேஷன் தெரிஞ்ச அடுத்த நொடியே இந்த நாடகம் ஒரு முடிவுக்கு வந்துடும். இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்கு. We can't do anything. அவன் CEO ஆயிடுவான். நாம போய் பொக்கே கொடுத்துட்டு வரலாம். அவன் ஜஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சா போதும், அவன் மண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். பட் how?
அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே எல்லா டிவிலயும் அவனை பத்தின நியூஸ் வந்துரும். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவன் முன்னாடி நிப்பாங்க. அவனோட ஐடென்டிட்டி மொத்த உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடும். அவன் நிச்சயமா ஃபெயில் ஆயிடுவான்.